Welcome to Star Up Web Academy. In this video, we are going to see 7th Standard English Term 1, Unit 1, ITKA. இந்த லெசனில் உள்ள பிக்டோகிராமர் அப்படிங்கிற பகுதியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 96, 97, 98, 99. எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா many, few, some. இந்த 3 வார்த்தைகளை எப்படி நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். There are many flowers in the bunch. Only a few are fresh. இங்கே இருக்கிற bunch of flowers-ல நிறைய பூக்கள் இருக்குது. இதில் only a few are fresh. Few அப்படின்னா ஒரு சில, கொஞ்சம் மாத்திரம்தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மீதியெல்லாம் வாடி போய் இருக்குது. நிறைய, கொஞ்சம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். நிறைய அப்படிங்கிறதுக்கு many பயன்படுத்துகிறோம், ஒரு சில அப்படிங்கிறதுக்கு few பயன்படுத்துகிறோம். There are many flowers in the bunch, only a few are fresh. Next, there are some biscuits in the plate. இந்த பிளேட்டில் கொஞ்சம் பிஸ்கெட் இருக்குது. கொஞ்சம் பிஸ்கெட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்டு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா some. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கூடையில் குவாவா இருக்குது. குட்டி கேர்ள் என்ன கேட்குறா, ஆர் தேர் எனி மேங்கோஸ் இன் த பேஸ்கெட். இந்த பேஸ்கெட்டில் ஏதாவது மாம்பழம் இருக்குதா அப்படின்னு கேட்குறா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது, ஏதேனும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எனிங்கிற வேர்டை பயன்படுத்தணும். நோ தேர் ஆரண்ட், இல்லை அங்கே இல்லை. பட் தேர் ஆர் சம் குவாவாஸ், அங்கே மாம்பழம் இல்லை ஆனால் சில கொய்யாப்பழங்கள் இருக்கிறது. சம் அப்படின்னா சில அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ மெனி, ஃபியூ, சம் எல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம். டிட்டர்மைனர் இஸ் அ வேர்ட் தட் கம் பிஃபோர் அ நவுன் ஆர் நவுன் ப்ரேஸ். அதாவது ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி சில, பல, ஃபியூ அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும். டிட்டர்மைனர் ஐடென்டிஃபைஸ் வெதர் த நவுன் ஆர் நவுன் ப்ரேஸ் இஸ் ஜெனரல் ஆர் ஸ்பெசிஃபிக். ஸோ நமக்கு வந்து ஒரு எண்ணிக்கையில் சொல்ல முடியாமல் கொஞ்சம், சில அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த மெனி, ஃபியூ, சம் இது மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். யூஸ் கிராமர். டிக் த கரெக்ட் ஆப்ஷன். தேர் ஆர் டேஷ் ஆப்பிள்ஸ் இன் த பேஸ்கெட். ஆப்ஷன்ஸ் வந்து மெனி, மச் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ்கெட்டில் நிறையா ஆப்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அப்போது இங்கே நமக்கு மெனி வருமா, மச் வருமா? மெனி. மெனி தான் நிறைய அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ தேர் ஆர் many apples in the basket. Only dash or green. சம்மா அல்லது எஃப்யூவா, ஒரு சிலது வந்து க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே ஒரு சிலதுங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்டு பயன்படுத்துவோன்னு பார்த்தோம், ஃபியூ இல்லையா? ஸோ ஒன்லி a few are green. ஒரு சிலது க்ரீன் கலரில் இருக்குது, மீதியெல்லாம் ரெட் கலரில் இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். செகண்ட் ஒன், தேர் isn't traffic on Sundays. மெனியா, மச்சா. அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் போக்குவரத்து ரொம்ப இருக்காது. இங்கே மச்சுங்கிறது அதிகம்ங்கிறத குறிக்கும், மெனினா நிறையாங்கிறத குறிக்கும். ஸோ இங்கே ஆப்டான வேர்டு வந்து நமக்கு மச். தேர் isn't much traffic on Sundays. தேர் isn't dash water in the glass. சம்மா, எனியா. இந்த தமிழரில் வந்து எதுவுமே இல்லை, தண்ணியே இல்லை. ஸோ எனி வாட்டர் இன் த கிளாஸ். தேர் isn't எனி வாட்டர் இன் த கிளாஸ். Fourth one, there aren't eggs in the basket. Options some, any. இந்த கூடையில் என்ன இருக்குது, எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ எதுவுமே இல்லைன்னா நமக்கு எனிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். தேர் aren't any eggs in the basket. எதுவுமே பேஸ்கெட்டில் இல்லை. பட் தேர் ஆர் டேஷ் நியர் இட். ஆனால் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் முட்டைகள் இருக்குது. ஸோ மச் பயன்படுத்தணுமா, ஃபியூ பயன்படுத்தணுமா? ஃபியூ. But there are a few near it. At the case section, fill in the blanks with some, any, much, many. Some options can be used more than once. கீழே உள்ள fill in the blanksல some, any, much, many இதை பயன்படுத்தி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. சில ஆப்ஷன் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை வரும். ஃபர்ஸ்ட் ஒன், there is dash coffee left in the pot. Do you want? அங்கே பானையில் கொஞ்சம் காப்பி மீதி இருக்குது, உனக்கு வேணுமா? ஸோ அப்போ கொஞ்சங்கிறதுக்கு நம்ம சம் யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன், do you have dash coins with you? I need some. உங்ககிட்ட ஏதாவது காயின்ஸ் இருக்கா, எனக்கு வேணும். ஸோ அப்போ ஏதாவதுங்கிறதுக்கு எனி நம்ம பயன்படுத்தணும். do you have any coins with you அப்படின்னு எழுதிக்கோங்க. தேர்ட் ஒன், she asked me for dash magazines but I could not find dash.
அவள் என்கிட்ட சில மேகசின்ஸ் கேட்டா, ஆனால் என்கிட்ட கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ சிலங்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் சம் போட்டுக்கணும், லாஸ்ட்டில் எதுவுமே இல்லைங்கிறதுக்கு எனி கொடுக்கணும். ஓகேயா? ஸோ she asked me for some magazines but I could not find any. Fourth one, I can't carry the luggage dash more. I need dash help. என்னால் இந்த லக்கேஜை இனிமேல் தூக்க முடியாது, ஸோ எனக்கு கொஞ்சம் உதவி வேணும். அப்படிங்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் எனி போட்டுக்கணும், செகண்ட் ஆப்ஷனில் சம் போட்டுக்கணும். எனக்கு கொஞ்சம் உதவி தேவை, கொஞ்சம்ங்கிறதுக்கு சம். ஃபிஃப்த் ஒன், தேர் ஆர் டேஷ் பிளேசஸ் டு விசிட் பட் we don't have dash டைம் டு விசிட். நான் விசிட் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு தேவைப்படுற அதிகமான நேரம் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நமக்கு நிறைய பிளேசஸ் இருக்குங்கிறதுக்கு மெனி பிளேசஸ், don't have much time அதிகமான நேரம் இல்லை, மச் போட்டுக்கணும். ஓகேயா? அடுத்து ரைட்டிங்ஸ். டிஸ்கிரைப் கந்தன்ஸ் ஃபேமிலி இன் அபவுட் 60 words using the pictures and clues given. One is done for you. அதாவது ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பேராகிராஃப் மாதிரி உங்களை டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க கந்தனோட ஃபேமிலியை பற்றி. ஃபஸ்ட்டு அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க. கந்தன்ஸ் கிராண்ட்ஃபாதர் இஸ் thin and tall. He is 70 years old. He is affectionate. கந்தனோட தாத்தா மிகவும் ஒல்லியாக வளர்த்தியான மனிதர், அவருக்கு 70 வயசு ஆகுது, அவர் ரொம்ப அன்பான மனிதர் அப்படின்னு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கந்தனோட பாட்டி, கந்தனோட கிராண்ட்மாவை பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து என்ன வேர்டு யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு க்ளூ கொடுத்துருக்கு. ஷார்ட், ஃபேட், பியர், கிளாஸஸ், ஸ்வீட்ஸ். ஸோ இதை பயன்படுத்தி நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி சென்டென்ஸ் மேக் பண்ணணும். கந்தன்ஸ் கிராண்ட்மதர் இஸ் ஷார்ட் அண்ட் ஃபேட். அவங்க ஷார்ட்டாக நல்லா குண்டாக இருக்கிறாங்க. ஷீ வியர்ஸ் கிளாஸஸ். அவங்க கண்ணாடி போட்டு அணிஞ்சிருக்கிறாங்க. ஷீ லைக்ஸ் டு ஈட் ஸ்வீட்ஸ். அவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இது போல் சின்ன சின்ன குட்டி குட்டி சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கந்தனோட பிரதர் ஃபுட்பால் பிளேயர், லவ்ஸ் ஹிஸ் பிரதர், ப்ளூங்கிற க்ளூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம எழுதணும். ஓகேயா? கந்தன்ஸ் எல்டர் பிரதர் இஸ் அ ஃபுட்பால் பிளேயர். ஹீ லவ்ஸ் ஹிஸ் பிரதர். He wears a blue shirt. Next, கந்தனோட சிஸ்டர். நமக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? யங்கஸ்ட், பிக் ஐஸ், லைக்ஸ் பிங்க். ஸோ நம்ம இதை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். கந்தன்ஸ் யங்கஸ்ட் சிஸ்டர் ஹேஸ் பிக் ஐஸ். கந்தனுடைய இளைய சகோதரிக்கு பெரிய கண்கள். சி லைக்ஸ் பிங்க் கலர் ட்ரெஸ். அவளுக்கு இளஞ்சிவப்பு நிற கலர் ஆடை ரொம்ப பிடிக்கும். அடுத்து கந்தனோட ஃபாதர். என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? டால், ஹார்ட் ஒர்க்கிங், பிரெட் வின்னர். கந்தன்ஸ் ஃபாதர் இஸ் அ டால் மேன். கந்தனோட அப்பா ரொம்ப உயரமானவர். ஹீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஹீ இஸ் த ஒன்லி பிரெட் வின்னர் இன் த ஃபேமிலி. கந்தனோட அப்பா தான் குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். அவர் தான் பிரெட் வின்னர். லாஸ்ட்டில் கந்தனோட மதர். கைண்ட், ஹாபி, பெயிண்டிங். இது நமக்கு க்ளூவாக கொடுத்துருக்காங்க. கந்தன்ஸ் மதர் இஸ் அ கைண்ட் லேடி. ஹெர் ஹாபி இஸ் சிங்கிங். ஷீ இஸ் ஆல்சோ குட் இன் பெயிண்டிங். கந்தனோட அம்மா ரொம்ப அன்பானவங்க. அவங்களோட ஹாபி வந்து பாட்டு படிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பெயிண்டிங்கும் ரொம்ப பிடிக்கும். இதுபோல் ஸ்மால் ஸ்மால் சென்டென்ஸ் மேக் பண்ணி நீங்கள் ரைட்டிங் எழுதணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு எம் செக்ஷன். ரீட் த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் பிட்வீன் மலர் அண்ட் செல்வி. மலர் நீட்ஸ் டு லீவ் அ மெசேஜ் ஃபார் ஹர் ஃபாதர். கீழே கொடுக்கப்பட்ட அந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷனை ரீட் பண்ணணும். மலர் வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு மெசேஜை சொல்லணும். அது எப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஓகேயா? ஃபஸ்ட்டு மலர். ஹலோ, மை நேம் இஸ் மலர். குட் ஐ டாக் டு மிஸ்டர் ராய் ப்ளீஸ்? ஐ எம் ஹிஸ் கொலீக், மிஸ்டர் விஸ்வநாத் டாட்டர். என்னோட பேர் மலர். நான் வந்து மிஸ்டர் ராய் கிட்ட பேச முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கொலீக்குங்கிறது கூட வேலை பார்க்குறவங்க. ராய் கூட வேலை பார்க்குற விஸ்வநாத்தோட டாட்டர் அப்படின்னு சொல்கிறா. அடுத்து செல்வி. ஐ எம் சாரி, மை ஃபாதர் இஸ் அவுட் ஃபார் ஹிஸ் மார்னிங் வாக். டு யூ வாண்ட் டு லீவ் அ மெசேஜ் ஃபார் ஹிம்? செல்வி என்ன சொல்கிறா? மன்னிச்சுக்கோங்க, என்னோடய அப்பா வந்து இப்போ தான் மார்னிங் வாக்குக்காக வெளியே போயிருக்காங்க. நீங்கள் அப்பா கிட்டே சொல்ல வேண்டிய மெசேஜ் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்குறா. மலர் சொல்கிறா எஸ் ப்ளீஸ் அப்படி சொல்கிறா. ஆமான்னு சொல்கிறா. மை ஃபாதர் ஹேட் டு லீவ் ஃபார் மதுரை ஆல் ஆஃப் அ சடன் சின்ஸ் மை கிராண்ட் ஃபாதர் இஸ் இல். மலர் என்ன சொல்கிறா? என்னோடய அப்பா வந்து திடீர்னு மதுரைக்கு போக வேண்டியதாயிடுச்சு. என்னென்னா என்னுடைய தாத்தாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால் என்னோடய ஃபாதர் மதுரைக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ ஹி ஒன்ட் பி ஏபிள் டு கம் டு ஒர்க் ஃபார் ஃபியூ டேஸ். அதனால் கொஞ்ச நாள் ஆஃபீஸுக்கு வர முடியாது. இட் would be really nice if your father could inform the office. இதை வந்து உன்னுடைய அப்பா வந்து ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறா.
செல்வி, டோன்ட் வரி, ஐ வில் லீவ் த மெசேஜ் ஃபார் மை ஃபாதர். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இந்த மெசேஜை அப்பா கிட்ட சொல்லிடுறேன்னுட்டு சொல்கிறா. மலர், தேங்க்ஸ் அ லாட், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறா. செல்வி, யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்கிறா. இந்த மெசேஜ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மலரோட தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. மலரோட அப்பா வந்து மலரோட தாத்தாவை பார்க்கறதுக்காக ஊருக்கு போக வேண்டியது இருக்குது. மிஸ்டர் ராய் வந்து மலரோட அப்பா விஸ்வநாத் கூட வேலை பார்க்குறாரு. ஆஃபீஸில் நான் தான் வர முடியாதுங்கிறத அவர்கிட்ட இந்த தகவலை சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த மெசேஜ் வந்து நீங்கள் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. This is the message that Selvi left for her father the previous day. Write a similar message based on her conversation with Malar. அதாவது அதுக்கு முந்தின நாள் நடந்த சம்பவத்தை ஒரு மெசேஜாக அவங்க அப்பாவுக்கு செல்வி வச்சுட்டு போனதை உங்களுக்கு மாடலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலை பயன்படுத்தி மேலே பார்த்த அந்த கான்வர்சேஷனுக்கு ரிலேட்டடாக ஒரு மெசேஜ் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த மாடல் மெசேஜ் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, டியர் பப்பா, ஐ ஹாவ் மை மியூசிக் கிளாஸ் அட் 5 PM. இவ வந்து 4:30க்கு எழுதுறா. அதனால டைம் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் லீவிங் நவ். ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் டீ அண்ட் சமோசா அண்ட் கெப்ட் இட் இன் த கிச்சன். ப்ளீஸ் கம் அண்ட் பிக் மீ அப் அட் 7 PM. என்ன எழுதி வச்சுட்டு போகிறா? வந்து நான் மியூசிக் கிளாஸ்க்கு போகிறேன். ஸோ நான் இப்போ வெளில போகிறேன். நான் வந்து டீயும் உங்களுக்கு சமோசாவும் ப்ரிப்பேர் பண்ணி கிச்சனில் வச்சுருக்கேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருங்க. 7 மணிக்கு என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு மெசேஜ் வச்சுட்டு போகிறா வீட்டில். ஸோ இதே போல் மெசேஜ் அதை நம்ம டெலிஃபோன் கான்வர்சேஷனில் மேலே ரீட் பண்ணோம் இல்லையா, இதை ஒரு சின்ன ஷார்ட் மெசேஜாக நம்ம கீழே எழுதணும். ஸோ எப்படி எழுதலாம்? நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். டைம் வந்து 8 AM போட்டுக்கோங்க. டியர் பப்பா, யுவர் கலீக், அதாவது அப்பா கூட வேலை பார்க்குறவர், மிஸ்டர் ராய் வில் இன்ஃபார்ம் இன் யுவர் ஆஃபீஸ் தட் யூ வில் நாட் பி ஏபிள் டு கம் டு ஒர்க் ஃபார் அ ஃபியூ டேஸ். ஹவ் இஸ் கிராண்ட்ஃபா? கைண்ட்லி டேக் கேர் ஆஃப் ஹிம் வெல். யுவர் டியர் டாட்டர் மலர். அப்பாவுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறா? அப்பா, உங்கள் ஃப்ரெண்டு ராய்கிட்ட வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இது மாதிரி அப்பாவால் ஆஃபீஸ்க்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ தாத்தா எப்படி இருக்காங்க, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மலர் வந்து ஒரு சின்ன மெசேஜ் வச்சுட்டு போகிறா. நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவ் ரைட்டிங். டிஸ்கிரைப் த பிக்சர் இன் 50 words and give a suitable title. Make use of the words given below. நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிக்சரை அவங்க கொடுத்துருக்குற இந்த க்ளூஸை பயன்படுத்தி 50 words எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. பிக்சர்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மொத்தமாக ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, தாத்தா பாட்டி அம்மா அப்பா 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க? அப்பா லேப்டாப்பில் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அம்மா ஃபோனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய பொண்ணு ஃபோன் வச்சு ஏதோ பார்த்துட்ருக்குறா. அவங்களோட பையனும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த கிராண்ட் ஃபாதரும் கிராண்ட் மதரும் சோகமாக உட்காந்துருக்காங்க. என்னடா பண்ணுறது, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு வந்து அன்பு பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை. அவங்க இதுதான் இந்த பிக்சர் டிஸ்கிரைப் பண்ணுது, இதை பற்றி நம்ம எழுதணும். ஓகே, நம்ம வந்து எல்டர்ஸ்க்கு வந்து மதிப்பு கொடுக்கணும், அவங்கள நேசிக்கணும். லவ் எல்டர்ஸ். கிராண்ட் பேரண்ட்ஸ் டே வந்து நமக்கு October 1. ஸோ நம்ம எழுதிக்கலாம். இன் அவர் மாடர்ன் வேர்ல்ட் வி செலிப்ரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே ஆன் 1st October every year. Here we see a grandmother with her family, son, daughter and grandchildren. But no one talks to her and she is left alone. They are busy using their modern gadgets like the cell phones, tablet, laptop, iPod, earphone, etc. Poor old grandma is ignored by her own family. As all are talking, viewing, listening and playing with their gadgets, she feels alone even when her family is around her. In her old age, she lives a lonely life. So she is not happy. It is our duty to see that our elders do not have a sad feeling and are happy always. இது வந்து நம்முடைய கடமை. எது நம்முடைய கடமை அப்படின்னா, நம்முடைய தாத்தா பாட்டிலாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் எப்போவும். அவங்க வந்து ரொம்ப கவலையாகவே இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கவலைப்படாத அளவுக்கு நம்ம அவங்கள பார்த்துக்கணும். அதுதான் நம்முடைய கடமை. நெக்ஸ்ட்டு ஓ செக்ஷன். ஹியர் ஆர் சம் வேர்ட்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் ஃபீலிங்ஸ். இது சில வார்த்தைகள் ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரீட் த சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ரைட் த சூட்டபிள் ஒன் இன் த பிளாங்க்ஸ். கீழே கொடுக்கப்பட்ட சென்டென்ஸை ரீட் பண்ணிவிட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகள்லேருந்து நம்ம எடுத்து எழுதணும். யர் மாம் மேட் யுவர் ஃபேவரட் டின்னர். நம்முடைய ஃபேவரட் டின்னர் செய்கிறாங்கன்னா அன்றைக்கி என்ன அர்த்தம்? ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஜாயஸ் போட்டுக்கலாம். செகண்ட் ஒன், யூ லாஸ்ட் யுவர் ஜியாமெட்ரி பாக்ஸ் அண்ட் சம்ஒன் ரிட்டர்ன்ஸ் இட் டு யூ. இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் என்ன செய்வோம்? நம்ம ஜியாமெட்ரி பாக்ஸ் தொலைச்சிட்டோம், அப்போ ஒருத்தர் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தேங்க்ஸ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ தேங்க்ஃபுல். யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் ரிசல்ட். இப்போ நம்ம எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எப்படி இருப்போம்? பாஸ் ஆகுமோ பாஸ் ஆகாதோ தெரியலையே அப்படின்னு கவலையாக இருப்போம். ஸோ அனெக்ஸியஸ். இட் இஸ் வெரி லேட் அட் நைட் அண்ட் யுவர் ஃபாதர் ஹஸ்பண்ட் ரிட்டர்ன் ஃப்ரம் த ஆஃபீஸ்.
ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அப்பா வந்து ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வரல. ஸோ அப்போ எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் இல்லையா? ஸோ worried. You have won the first prize in the essay written competition. essay written காம்படிஷனில் வந்து நீ ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் இல்லையா? ஸோ ப்ரௌடு. The first day at school, excited. ஸ்கூல் ஃபஸ்ட் டே நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ excited. You find it tough to learn a new language. ஒரு புதிய மொழியை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதுக்கு dejected. யூனிட் 1ல் ஃபஸ்ட் பார்ட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா அப்படிங்கிற போமை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.